கடந்த காலங்களிலே பழைய காலங்களிலே எங்களுடைய தாத்தா பாட்டி என்று இருந்தவர்கள் எல்லாம் கதை கூறித்தான் பிள்ளைகளை வளர்த்தார்கள். பேர பிள்ளைகளை எல்லாம் வளர்த்தார்கள். கதைகள் கேட்கின்ற வழக்கம் குறைந்து விட்டது. கதைகளை வாசிக்கின்ற வழக்கமும் குறைந்து வருகின்றது. அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு கதை கூறுகின்ற ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். வரிசையாக கிடந்த பூக்கன்றுகள் அனைத்தையும் இந்த குரங்கள் ஒன்றாக புடுங்கி நீர் கொண்ட பாத்திரத்துக்குள் வைத்தன. அப்படியே தண்ணீர் வேரில் நனைந்த பின்னர் அவற்றை பிடுங்கி நட்டன. அயலிலே இருக்கின்ற ஒரு கிராமத்திலே காளி கோயில் திருவிழா ஆரம்பிப்பதை அந்த தோட்டக்காரன் அறிந்தான். நமது நிலத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் நமது நிலத்தின் நாளைய சந்ததிகளை வளப்படுத்துகிற பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பொன்னாளிக்கட்டுவன் வடக்கு ஸ்ரீ துர்கா சனசமூக நிலையத்தின் காட்சிகள். இங்கு கதை சொல்லுகிற நிகழ்வொன்று மிக பிரபல்யமாக பேசப்படுகிறது. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைத்து வளவாளர்கள் மூலமாக அவர்களுக்கு வளமான கதைகளை குறிப்பிட்டு அந்த கதைகள் கொடுக்கிற நீதி கதைகள் சார்ந்திருக்கக்கூடிய புரிதல்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு அறிவூட்டி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி இந்த சமூகத்தில் கதை கேட்கிற ஆற்றல்களின் மூலமாக அவர்களுடைய கற்பனை திறனை மேம்படுத்துகிற வாசிப்பை நேசிக்க செய்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குகிற பணியிலே இந்த சனசமூக நிலையம் ஈடுபட்டு வருகிறது. வரவேற்கத்தக்க இத்தகைய முயற்சிகள் எமது சமூகத்தில் பராதீனப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. சிறுதுளி பெருவெள்ளம் என்பதற்கு அமைவாக இந்த தகவலோடு கதை ஒன்றையும் அழைத்து வருகிறது இந்த காணொளி. உலகெங்கும் வாழுகின்ற ஐபிசி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். நான் பொன்னாளிக்கட்டுவன் ஸ்ரீ துர்கா சனசமூக நிலையத்தின் தலைவர். இந்த பகுதியிலேயே ஒரு பாதுகாப்பு வலயமாக நிறைய ஆண்டுகள் இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் பின்னர் தான் இந்த கிராமம் விடுவிக்கப்பட்டது. நாங்கள் இந்த பகுதிக்கு 2010ஆம் ஆண்டு நம்ம சனசமூக நிலைய செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்காக வந்த பொழுது இந்த பகுதி மிகவும் காடுகள் பச்சை காடுகளாக சூழ்ந்ததாக காணப்பட்டது. நாங்கள் 2010ஆம் ஆண்டு இறுதி பகுதியிலேயே இதுக்குரிய அமைப்பு சனசமூக நிலையத்தின் உறுப்பினர்கள் இணைந்து நாங்கள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து இந்த இதனை நாங்கள் ஒரு வளாகமாக இப்போது அமைத்திருக்கின்றோம். இந்த வளாகத்திலேயே சனசமூக நிலைய வளாகத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீ துர்கா சனசமூக நிலையத்துடன் இணைந்து ஸ்ரீ துர்கா முன்பள்ளி, மற்றது தபால் நிலையம், பால் சேகரிப்பு நிலையம், கிராம செயலகம், பொதுநோக்கு மண்டபம், பூங்கா, மைதானம் என்பன இந்த பகுதியிலேயே நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இதை நாங்கள் சொல்வது ஸ்ரீ துர்கா வளாகம் என்று. இப்போது நாங்கள் எமது கிராமத்திலே இருக்கின்ற அயல் கிராமத்திலே இருக்கின்ற சிறுவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி அவர்கள் கல்வி நிலையிலே உயர வேண்டும் என்றதுக்கான பல வேலை திட்டங்களையும் செய்து கொண்டு வருகின்றோம். அதற்கான கல்வி செயற்பாடுகளுக்கான ஊக்குவிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பகுதியாக ஒவ்வொரு மாதமும் கதை கூறல் என்பது நிகழ்ச்சியை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த கதை கூறல் நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வளவாளர்களை கூப்பிட்டு மிக சிறப்பான முறையிலேயே செய்து கொண்டு வருகின்றோம். அந்த நிகழ்விலேயே பங்கு பெற்றுகின்ற மாணவர்களுக்கு நாங்கள் கதை கூறல் நிகழ்ச்சியை சிறப்பாக சந்தோஷமாக செய்த பின்பு அவர்களுக்கு மதிய போசனங்கள் சாப்பாட்டு சிறப்பான முறையிலே வழங்கப்பட்டு அவர்கள் பின்னர் கொஞ்ச நேரம் இந்த கிராமத்தில் இந்த வளாகத்திலே விளையாடி மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள். அதை போன்று நாங்கள் ஒவ்வொரு மாதமும் செய்கின்ற பொழுது மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. வாசிப்பு திறனை கூட்டிக் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு நாங்கள் மாதாந்தம் செய்கின்ற பொழுது எமது எல்லா கல்வித்துறையிலே இருக்கின்ற எமது சிறார்களின் வளர்ச்சி கூடிக்கொண்டிருக்கின்றதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படுத்திக் கொள்கிறேன். உலகெங்கும் வாழும் ஐபிசி நேயர்களான தம்பி தங்கைகளுக்கு இனிய காலை வணக்கம். நாங்கள் கதையாம் காரணமாம் என்ற ஒரு நிகழ்வை ஐபிசி மூலம் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த ஐபிசி தொலைக்காட்சி மூலமாக இதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தர விரும்புகின்றோம். அந்த வகையில் இந்த கதை கேட்பது என்பது எங்களுடைய தமிழ் பண்பாட்டில் வந்த பாரம்பரியம். கடந்த காலங்களிலே பழைய காலங்களிலே எங்களுடைய
தாத்தா பாட்டி என்று இருந்தவர்கள் எல்லாம் கதை கூறித்தான் பிள்ளைகளை வளர்த்தார்கள். பேர பிள்ளைகளை எல்லாம் வளர்த்தார்கள். கதை கேட்பதன் மூலமாக சிறுவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைந்தார்கள். நீதி கருத்துக்களை உணர்ந்து கொண்டார்கள். அதன் மூலமாக அவர்கள் கற்பனை உலகத்தில் சஞ்சரித்தார்கள். உண்மையில் அந்த அந்த உலகம், பழைய உலகம் மிகவும் இனிமையானது. அந்த கூட்டு குடும்ப முறையில் அவர்களுக்கு நிறைந்த கதைகள் கிடைத்தன. ஆனால் இன்று கதைகள் கேட்கின்ற வழக்கம் குறைந்து விட்டது. கதைகளை வாசிக்கின்ற வழக்கமும் குறைந்து வருகின்றது. அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு கதை கூறுகின்ற ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் பேராசிரியர் சோதி எழுதிய புத்தகத்திலிருந்து ஒரு கதையை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். வேருக்கு தண்ணீர் என்ற ஒரு கதை. பொன்மலை என்று ஒரு கிராமம். அந்த பொன்மலை என்ற கிராமத்திலே அதனை அண்டி ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் காண்பவர்களை எல்லாம் வசீகரிக்கின்ற வகையிலே இருந்தது. பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. இந்த தோட்டக்காரன் அந்த பயிர்களிலே அக்கறையாக அந்த தோட்டத்து பூக்கண்டுகள் அனைத்துக்குமே தண்ணீர் பாய்ச்சி வந்தார். அந்த சூழலில் குரங்குகள் மிக அதிகமாக இருந்தன. இந்த குரங்குகள் அந்த விவசாயியோடு நட்பாக புழங்கின. விவசாயி அந்த பயிர் செய்வதற்கு, நீர் பாய்ச்சுவதற்கு குரங்குகள் அன்றாடம் உதவி செய்து வந்தன. தோட்டக்காரனும் என்ன செய்வான், சில உணவுகளை அந்த குரங்குகளுக்கு அளிப்பான். அவர்களும் தங்களுக்கு வேலை செய்ததற்கு கிடைத்த கூலியாக அந்த உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். இவ்வாறு வளமையாக இடம்பெற்று வந்தது. ஒரு நாள் அயலிலே இருக்கின்ற ஒரு கிராமத்திலே காளி கோயில் திருவிழா ஆரம்பிப்பதை அந்த தோட்டக்காரன் அறிந்தான். அந்த திருவிழா ஆரம்பித்து விட்டால் அங்கே பெருமளவு மக்கள் கூடுவார்கள். சில தினங்கள் தொடர்ந்து நடைபெறும். ஆனால் அந்த கோயிலுக்கு திருவிழாவுக்கு எப்படி போவது? ஏனென்றால் இந்த பூக்கன்றுகளுக்கு தினமும் நீர் பாய்ச்சுவது அவனுடைய வளமை. சில தினங்கள் நீர் பாய்ச்சாவிட்டால் அந்த பூக்கன்றுகள் வாடிவிடும். ஆகவே என்ன செய்யலாம் என்று சொல்லி இவன் அந்த விவசாயி யோசித்தான். அவனுக்கு ஒரு வழியும் அகப்படவில்லை. அவனுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு ஞாபகம் வந்தது இந்த குரங்குகள் தான். ஆகவே குரங்குகளை அழைத்தான். குரங்குகளை அழைத்து சொன்னான், சில தினங்கள் நான் காளி கோயிலுக்கு போக வேண்டியிருக்கின்றது. அயல் கிராமத்திலே 3 நாட்கள் தங்கியிருப்பேன். அங்கு தங்கியிருக்கின்ற காலத்திலே இந்த பூக்கன்றுகளுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும், இவற்றை பராமரிக்க வேண்டும். இது உங்களால் முடியுமா? அப்பொழுது குரங்குகளின் தலைவன் முன்னால் வந்தார். குரங்குகளின் தலைவர் சொன்னார், ஐயா, நாங்கள் இவ்வளவு காலம் உங்களுக்கு உதவி செய்து வந்திருக்கிறோம். நாங்கள் நன்ற வடிவாக இந்த தோட்டத்தை பராமரிப்போம், பூக்கன்றுகளுக்கு நீர் பாய்ச்சுவோம். நீங்கள் சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் சென்று வாருங்கள் என்று சொன்னார். அப்போ அந்த குரங்கு அப்படி சொன்ன உடனே விவசாயிக்கு சந்தோஷம். ஆகவே குரங்குகளுக்கு நீர் பாய்ச்சுவதற்கான பாத்திரங்களை எடுத்து கொடுத்தார். திரும்பவும் கடைசியாக சொன்னார், மிகவும் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள், கவனமாக நீர் பாய்ச்சுங்கள், வேர் நனையக்கூடிய விதத்தில் நீர் பாய்ச்சுங்கள் என்று எல்லாம் அந்த குரங்குகளுக்கு நிறைய புத்திமதிகள் சொன்னார். அந்த குரங்குகளும் துள்ளி குதித்து வாலையாட்டி சந்தோஷத்தோடு அவர் சொன்னதுக்கெல்லாம் ஆமா போட்டன. அவரும் சந்தோஷமாக திருப்தியோடு காளி கோயில் திருவிழாவுக்கு போய்விட்டார். மறுநாள் குரங்குகள் நீர் பாய்ச்ச வேண்டும். நீர் பாய்ச்சுவதற்காக வந்தன. நீரெடுத்து வருவதற்கு தொலைதூரம் போக வேண்டும். தொலைதூரத்திலிருந்து இந்த பாத்திரங்களை சுமந்து கொண்டு குரங்குகள் நீரை கொண்டு வந்து ஊற்றின. அப்படியே ஊற்றி வரைக்குள்ளே அவைக்கு கொஞ்சம் களைப்பு வர தொடங்கிவிட்டது. என்ன செய்யலாம் என்று யோசிச்சன. இந்த தலைவனும் யோசித்தான். நாங்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வருகிறோம், மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த தண்ணீரை சுலபமாக பெற வேண்டும், தண்ணீரை விரியமாக்கக்கூடாது, சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். ஆகவே ஆனால் பயிரும் வளர வேணும், வாடக்கூடாது. என்ன செய்யலாம் என்று யோசித்தான். சக குரங்குகள் அனைத்தையும் கூட்டினான். ஒரு கூட்டமே நடந்தது, அதாவது குரங்கு கூட்டம். இந்த கூட்டத்திலே தலைவன் இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னான். பயிர்கள் வாடக்கூடாது, நீரையும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், அதுக்கு ஏதாவது வழி சொல்ல முடியுமா என்று ஒவ்வொரு குரங்கு ஒவ்வொரு வழிகளை சொல்லியது. ஆனால் அவனுக்கு அது திருப்தியாக வரவில்லை. இறுதியாக ஒரு குரங்கு எழுந்தது. என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது தலைவரே என்றது. அப்பொழுது அந்த தலைமை குரங்கு, சொல் உன்னுடைய யோசனை என்ன என்று கேட்டது. எங்களுக்கு அந்த தோட்டக்காரர் என்ன சொன்னார்?
அப்போ தலைமை குரங்கு சொல்லியது என்ன சொன்னார், நீ சொல்லு வடிவா சொல்லு விளங்கப்படுத்து. அவர் சொன்னது இந்த பூக்கன்றுகள் பயிர்களினுடைய வேர் நனையக்கூடிய விதத்தில் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று. ஆகவே இலகுவான வழி இருக்கின்றது. தண்ணீரும் சிக்கனமாக பயன்பட வேண்டும், வேரும் நனைய வேண்டும், பயிரும் வளர வேண்டும். ஆகவே இதுக்கு நல்ல வழி, நாங்கள் ஒரு நீர் கொண்ட பாத்திரத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் இந்த தாவரங்களை பிடுங்கி அந்த வேற தண்ணீர்களை போட்டு தாவரத்தை நினைச்சு போட்டு நடுவோம் திரும்ப. அப்பொழுது அது தலைமை குரங்குக்கும் குரங்கு தலைவனுக்கும் அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனைய குரங்குகளும் அவற்றை ஆரவாரமாக ஆமோதித்தன. எல்லா குரங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி, ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடித்து விட்டோம் என்று. ஆகவே அடுத்த நாள் என்ன செய்தன என்று சொன்னால், இந்த வரிசையாக கிடந்த பூக்கன்றுகள் அனைத்தையும் இந்த குரங்கள் ஒவ்வொன்றாக பிடுங்கி நீர் கொண்ட பாத்திரத்துக்குள் வைத்தன. அப்படியே தண்ணீர் வேரில் நன்கு நனைந்த பின்னர் அவற்றை பிடுங்கி நட்டன. இது ஒவ்வொரு நாளும் இது நடந்தது. தாவரத்தை பிடுங்கிறது, வேரை கொண்டே தண்ணிக்குள்ளே வைக்கிறது, பிறகு எடுத்து திரும்ப நடுறது. இது தொடர்ந்து கொண்டே வந்தது. அப்போ 3 நாட்கள் முடிந்தது, எல்லாம் வாடி போச்சு. இந்த குரங்களும் யோசிச்சேன்னா ஏன் வாடுதுன்ட்டு, ஆனால் குரங்களுக்கு விட தெரியல என்ன நடந்தது. திருவிழா முடிந்தது, தோட்டக்காரன் வாரான். இப்போ தோட்டக்காரன் வந்து பார்க்குறான், தொலைவில் வெறிக்கிள்ளி அவனுக்கு பெரிகிறது, நெஞ்சு பக்கென்று அடிக்கிறது. எல்லா பூக்கன்றுகளும் கருகி போய் கிடக்கின்றன. இவ்வளவு அழகாக இருந்த பூந்தோட்டம், எவ்வளவு பேர் வந்து பார்த்து வியந்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் விலை கொடுத்து அவனிடம் பூக்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பூந்தோட்டம் இன்றைக்கு கருகி கிடக்கிறதே, என்ன செய்கிறது என்று சொல்லி அவன் பதறினான். குரங்குகளை அழைத்தான், குரங்கு தலைவனை கூப்பிட்டான். உங்களிடம் நான் என்ன சொல்லிவிட்டு போனேனே, இந்த பூக்கன்றுகளை நீங்கள் கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்று, இவற்றுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும் என்று சொன்னேனே, நீங்கள் செய்யவில்லையா என்று சற்று கோபத்தோடு கேட்டான். அப்பொழுது குரங்குகள் அவனை சூழ்ந்து கொண்டு ஆரவாரத்தோடு சொல்லின, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்தோம் ஐயா, ஆனால் எங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியல, இந்த பயிர்கள் எல்லாம் வாடிவிட்டான். அப்பொழுது அவன் கேட்டான், என்ன செய்தீர்கள் என்று. நீங்கள் தானே ஐயா சொன்னீர்கள் வேர் நனைய வேண்டும் என்று, பூக்கன்றுகளினுடைய வேர் நனையும்படி தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆகவே நாங்கள் மிகச் சிக்கனமான முறையிலே, நீங்கள் இவ்வளவு காலமும் செய்யாத முறையிலே நாங்கள் என்ன செய்தோம், இந்த மரக்கன்றுகளை 3 நாளும் பிடுங்கினோம், நீர் கொண்ட பாத்திரத்துக்குள்ள வச்சோம், வேர் நல்ல நனைஞ்சா பிறகு திரும்ப நட்டோம். இவ்வளவு சிறப்பாக நாங்கள் செய்தோம், ஆனால் ஏன் பட்டு போச்சென்றவர் எங்களுக்கு தெரியல என்ற பொழுது அவனுடைய வயிறு பற்றி எரிய தொடங்கியது. அவன் தோட்டக்காரன் யோசித்தான், இந்த மூலகெட்ட குரங்களிடம் வேலையை ஒப்படைத்தேனே என்று சொல்லி அவன் தனக்குத்தானே வேதனைப்படுறதை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. ஆகவே தம்பி தங்கங்களே, நாங்கள் ஒருவரிடம் ஒரு வேலையை ஒப்படைக்கும் பொழுது அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர் இந்த வேலையை செய்து முடிப்பாரா என்ற விடயங்களை எல்லாம் ஆராய்ந்து போட்டு ஒப்படைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வேலை பாழாகும் என்பதை திருவள்ளுவர் கூட வலியுறுத்துகின்றார். ஆகவே நாங்கள் மீண்டும் இன்னொரு வாரம் இன்னொரு கதையின் மூலமாக சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது யாழ்ப்பாணம் உரும்பிராயிலிருந்து இரா ஜெயக்குமார்.